மா நமக்கு 12 லட்ச ரூபா கடன் இருக்கு. இப்ப நம்ம கையில 12 லட்ச ரூபாவும் இருக்கு. நமக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சமா நம்ம கடனை திருப்பி கொடுத்துடலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கீழ் வீட்டு ஹவுஸ் ஓனர் மாமாவை தவிர எல்லாருமே அப்பா சைடு சொந்தக்காரங்க. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்மளை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். திடுதுப்புன்னு 12 லட்ச ரூபா நம்ம கையில எப்படி வந்ததுன்னு அவங்க யோசிப்பாங்க. மா மறுபடியும் நீ அந்த பொய் சொல்லு. நம்ம இந்த கடனை திரும்பி கட்டுறதுக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பா இறந்த 8 மாசத்துல இது நம்ம திருப்பி கொடுத்தோம்னா இவ்வளோ காசு நம்மகிட்ட எப்படி வந்ததுன்னு அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு தான் உனக்கு ஊர்ல ஒரு பூர்வீக நிலம் ஒன்று இருக்கு, அதை விற்று தான் இந்த காசை ரெடி பண்ணணும்னு நீ சொல்லணும். ஓகேவாமா? ஓகேடா. முதல்ல கீழ் வீட்டு ஹவுஸ் ஓனர் மாமாவுக்கு 3,50,000 4 மாசம் வாடகை, இந்த மாசம் 5 மாசம் வாடகையும் சேர்த்து 4 லட்ச ரூபாவோ அவருக்கு கொடுக்குறோம். மீதி இருக்கிற இந்த 8 லட்ச ரூபாவை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும். எங்க வைக்கலாம்? மா ஒரு ரூம்லயே வச்சுக்கோ. வேணாண்டா, அது பழைய பீரோ ஃபுல்லா எலியா சுத்திக்கிட்டு இருக்கு. வேண்டாம். சரி. ஏய், நான் வேணா என் ரூம்ல வச்சுக்கவா? ஏய் குட்டச்சி, எதுக்கு செலவு பண்றதுக்கா? ஏய், இப்ப இது நம்ம காசு தானடா. செலவு பண்ணா என்ன தப்பு? அம்மா எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களே. என்னது வண்டியா? வேணா உனக்கு ஒன்று வாங்கிக்கோ. ஏய் லூசு, இனிமே தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லண்ணே, நீங்க கேட்காம இருக்கீங்கன்னு நாங்க கொடுக்காம இருக்க முடியுமாண்ணே? விக்கிறதுக்கு நிலம் இல்ல, வைக்கிறதுக்கு வீடு இல்லைன்னா நம்மகிட்ட 3 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த நிலம்?